வணக்கம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த பா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு டைரக்டருடைய படத்தில் நடைபெற்ற சண்டை காட்சியின் போது நடைபெற்ற ஒரு துர்மரணம். ஸ்டண்ட் மாஸ்டர் எதிர்பாராத விதமாக அந்த சண்டை காட்சி படம் எடுக்கும்போது இறந்து விட்டார். கொடூரமாக இறந்து விட்டார். தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாக்களில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இந்த சண்டை காட்சிகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக டூப்பு தான் நடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உயிரை பணைய வச்சு சண்டை காட்சிகளில் நடிக்கிறவங்களுக்கு சொற்ப சம்பளம், உயிரை பணைய வச்சு. ஆனால் அந்த சண்டை காட்சியை வேடிக்கை பார்க்குற ஹீரோவுக்கு கோடிக்கணக்கான சம்பளம். இதுவே ஒரு பெரிய முரண்பாடு. சைனீஸ் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் படங்களாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் பார்த்திங்கன்னா 90% மேலே அங்கே யார் படத்துடைய ஹீரோவோ அவர் தான் சண்டை காட்சிகளை நடித்தாகணும். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் ரசிகர்கள், இந்திய உலக அளவில் எல்லா ரசிகர்களுக்குமே தெரியும். ப்ரூஸ்லியாக இருக்கட்டும், ஜாக்கி சான்லாம் பார்த்திங்கன்னா டூப்பே போடாமல் தான் சண்டை காட்சிகளில் நடிப்பார். அவர் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 1% அவர் வேணால் இது வரைக்கும் அவர் நடித்த படங்களில் 1% வேணும்னா அவர் டூப்பு போட்டிருக்கலாம். அதுவும் எதிர்பாராத விதமாக ஒரிஜினலாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஒரு சண்டை காட்சி எடுக்கணும் அப்படின்னா வேணால் அவர் டூப் போட்டுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா அவர் டூப்பை சேர்க்கவே மாட்டார். ஏன்னா அவங்களும் உயிர் தானே, நம்மளும் உயிர் தான், அவங்களும் உயிர் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அவர். ஜாக்கி சான் மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அவங்களே தான் சண்டை காட்சிகள் நடிப்பாங்க. அந்த ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த தமிழ் படங்களே பார்த்திங்கன்னா ஹீரோவாக இருக்கக்கூடியவர் பாடணும், மியூசிக் தெரிஞ்சிருக்கணும். அவர் தான், அவருக்கு மியூசிக்கும் தெரிஞ்சிருக்கணும், அவரே தான் பாடணும், அவரே தான் நடிக்கணும், அவர் தான் ஹீரோ. 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாடகராகவும் இருப்பாங்க, ஹீரோவாகவும் இருப்பாங்க, அவங்க இசையமைப்பாளராக கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன், MGR இவங்க வந்தப்புறம் தான் அந்த ட்ரெண்டே மாறி போச்சு. டூப்பு, அப்புறம் பாட்டு தெரியாது, பர்சனாலிட்டி கிடையாது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா MGR சிவாஜியை சொல்ல பர்சனாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு பர்சனாலிட்டிங்கிறதுலாம் தேவையே கிடையாது. இப்போ டோட்டலாக ட்ரெண்டே மாறி போச்சு. ஆனால் என்னென்னா இந்த சண்டை காட்சிகளெல்லாம் அவங்க நடிக்க மாட்டாங்க, டூப்பை நடிக்க விட்ருவாங்க. அவங்க ஏதோ வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ பிழைப்புக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த சண்டை காட்சிகளை உயிரை பணைய வச்சு நடிச்சுட்டு அடி வாங்கிட்டு கை கால் முறிஞ்சு படுத்த படுக்கையாகி நிறைய பேர் பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாகவே இருந்திருக்காங்க. ஒரு பாரதி ராஜாவுடைய அறிமுகப்படுத்தின ஒரு நடிகர் கூட, பாபுவோ அவர் பேர் கூட, அவர் கூட இந்த மாதிரி ஏதோ நடிக்கும்போது தான் எங்கேருந்தோ விழுந்து சுத்தமாக டோட்டலாக அவுட்டு, படுத்த படுக்கை, அதோடு முடிஞ்சு போச்சு கதை. இதெல்லாம் தமிழ் சினிமாவில் தான் நடக்கும், இந்திய சினிமாக்களில் தான் நடக்கும். பார்த்திங்கன்னா ஹீரோ கோடிக்கணக்காக சம்பளம் வாங்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு பாரு, கை காலை மட்டும் அசைப்பார், அவ்வளோதான். சண்டை காட்சிகளில் ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சிகளில் நடிக்கிறதுலாம் வேறு ஒருத்தன், அவன் பேக்ரவுண்டில் அவன் யாருன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் நம்ம ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் யார் முகம் தெரியுதோ அவருக்கு கை தட்டுவாங்க. கை தட்டிட்டு 500, 600, 1000 ரூபா கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து பணத்தை கொடுத்து படத்தை பார்ப்பாங்க. ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா டூப்பு போட்டு நடிக்க வச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு. ஆனாலும் வேறு வழியே கிடையாது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரெண்டு என்றைக்கு மாறுதோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் அன்றைக்கி தான் விழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் இவங்களை திருத்தவே முடியாது. பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது அவங்களுக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.